வணக்கம். ஆன்மீக செய்திகள். கரூரில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழா ஏப்ரல் 10ஆம் தேதி கம்பம் நடுதல் நிகழ்ச்சியுடன் துவங்கியது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான பூச்சொரிதல் விமர்சையாக நடந்தது. முன்னதாக மாரியம்மனுக்கு சிறப்பு வாசனை திரவிய அபிஷேகம் செய்தனர். சர்வ புஷ்ப அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. மேளதாளம் இசைக்க வானவேடிக்கையுடன் அம்மன் வீதி உலா நடந்தது. பக்தர்கள் 46 பூத்தட்டுகள் எடுத்து ஊர்வலமாக கோயிலை அடைந்தனர். கோயிலில் மாரியம்மனுக்கு பூச்சொரிதல் உற்சவம் நடைபெற்றது. ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் அம்மனை தரிசித்து மனமுருகினர். திருநெல்வேலி தாமிரபரணி நதிக்கரையில் பழமை வாய்ந்த கைலாசநாதர் கோயில் உள்ளது. கோயில் வைகாசி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. சர்வ புஷ்ப அலங்காரத்தில் உற்சவர் சௌந்தரவல்லி சமேத கைலாசநாதர் கொடிமரம் முன்பு எழுந்தருளினர். மேலதாளம் இசைக்க கொடிப்பட்டம் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டது. வேதமந்திரம் முழங்க கொடிமரத்தில் நந்தி வாகனம் பொறிக்கப்பட்ட கொடிப்பட்டம் ஏற்றப்பட்டது. தினமும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி அம்பாள் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பர். சிகர நிகழ்ச்சியாக மே 24ஆம் தேதி தேரோட்டம் நடைபெறும். சிவசிவ கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து மனமுருகினர். திருப்பத்தூர் பூமாயி அம்மன் கோயிலில் 16ஆம் ஆண்டு வசந்த பெருவிழா மே 7ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கியது. தொடர்ந்து 10 நாட்கள் அம்மன் பல்வேறு அலங்காரத்தில் அருள் பாலித்தார். சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் விமரிசையாக நடந்தது. மூலவர் பூமாயி அம்மன் தங்க கவச அலங்காரத்தில் அருள் பாலித்தார். உற்சவர் பூமாயி அம்மன் சர்வ புஷ்ப அலங்காரத்தில் வெள்ளி தேரில் பிரவேசித்தார். ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து பரவசமடைந்தனர். அன்னதானம் வழங்கப்பட்டது. முருகனின் 5ஆம் படை வீடான திருத்தணியில் இன்று வைகாசி கிருத்திகை வழிபாடு விமரிசையாக நடைபெற்றது. அதிகாலையில் மூலவருக்கு வாசனை திரவிய அபிஷேகம் செய்தனர். பின்னர் சுவாமிக்கு தங்க கவசம் சாற்றி சர்வ புஷ்ப அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பக்தர்கள் அலகு குத்தி காவடி சுமந்து நேர்த்தி கடன் செலுத்தினர். அரோகரா கோஷம் முழங்க நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் முருகனை தரிசித்து மனமுருகினர்.
வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி கிருத்திகையை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. முருகன் சந்தனக்காப்பு அணிந்து ராஜ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். ஸ்ரீபெரும்புதூர் எம்எல்ஏ தென்னரசு உள்ளிட்ட திரளான பக்தர்கள் முருகனை தரிசித்தனர்.